விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் 20 சுற்று வாக்கு எண்ணிக்கை நிறைவு. திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 67,000த்திற்கு அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி. விக்கிரவாண்டியில் படுதோல்வி அடைவோம் என்பதை உணர்ந்தே அதிமுக பின்வாங்கியது. பொய் வேஷக்காரர்களின் பகல் வேஷ பரப்புரையை மக்கள் மதிக்கவில்லை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். விக்கிரவாண்டியில் திமுகவிற்கு மகத்தான வெற்றியை பரிசளித்த மக்களுக்கு நன்றி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிக்கை. 2019 முதல் தங்களது கூட்டணியின் வெற்றி தொடர்வதாக பெருமிதம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் அமைச்சர் துரைமுருகனுக்கு திடீர் உடல்நலக்குறைவு. அப்போலோ மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி. விக்கிரவாண்டியில் நடைபெற்றது இடைத்தேர்தல் அல்ல, ஏலம் என நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா விமர்சனம். அதிகாரம் ரொம்ப வலிமையா இருக்குன்றது தான் இது காட்டுது. ஆளுங்கட்சிக்கு சாதகமா தான் அவங்க முழுக்க செயல்பட்டாங்க. ஒரு ஜனநாயக முறைப்படியே இந்த தேர்தல் நடக்கல. இது தேர்தலே இல்லையே, இது தேர்தலே கிடையாது. ஏலம் எடுத்திருக்காங்க. சுற்றுலயே அவங்க முடிச்சிட்டு ஒரு தரம் 2 தரம் விக்கிரவாண்டி 3 தரம் திமுகவுக்கு கையளிக்கப்பட்டதுன்னு சொல்லி முடிச்சிட்டு இருக்கலாம். இடைத்தேர்தலில் ஆளும் கட்சிதான் வெற்றி பெறும் என்ற நிலை வருங்காலத்தில் தமிழகத்தில் மாறும். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நம்பிக்கை. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி குறித்து அவதூறாக பாடிய சீமான் மீது விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும். பலர் தொடர்ந்து வரும் வழக்குகளில் சட்ட ஆலோசனை பெற்று முடிவு எடுக்கப்படும் என அமைச்சர் சேகர் பாபு பேட்டி. சாட்டை துரைமுருகன் மீது வழக்கு தொடுத்ததால் கருணாநிதி பற்றிய பாடலை நிறுத்தப் போவதில்லை, மீண்டும் பாடப்போவதாக சீமான் உறுதி. கிராமங்களில் சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய சண்டாளன் என்ற சொல் கருணாநிதி கடிதம் முதல் கந்தசஷ்டி கவசம் வரை பல இடங்களில் பயன்படுத்தப்படுவதாகவும் விளக்கம். அதிமுக நிர்வாகிகள் மீது பொய் வழக்கு போடுவது ஜனநாயகத்தை நசுக்கும் செயல் என இபிஎஸ் விமர்சனம். எம்.ஆர். விஜயபாஸ்கரை தேடப்படும் குற்றவாளியாக சித்தரிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அறிக்கை. நேபாளத்தில் பேருந்து ஆற்றில் கவிழ்ந்த விபத்தில் ஒருவர் சடலமாக மீட்பு. காணாமல் போன 50க்கும் மேற்பட்டோரை தேடும் பணி தீவிரம். திருப்பத்தூர் அருகே மரத்தின் மீது ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்த வடமாநில இளைஞர். கீழே குதித்தவரை பந்தல் விரிப்பின் மூலம் காப்பாற்றிய பொதுமக்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.